அருண் விஜய், சித்தி இட்னானி, பாலாஜி முருகதாஸ், ஜான் விஜய், ஹரிஸ் பாரதி, யோகேஷ் சாமி, தன்யா ரவிச்சந்திரன் நடிப்புல வெளியாயிருக்கிற ரெட்டத்தல படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். தன்னோட காதலி சித்தி இட்னானியை பாக்குறதுக்கு புதுச்சேரி வராரு அருண் விஜய். தண்ணி போலவே இருக்கும் இன்னொரு அருண் விஜயை பார்த்து ரொம்பவே மிரண்டு போறாரு. காதல் பேச்சை கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டும் அவரை கொன்னுட்டு அவரை போலவே மாறுறாரு. கோவால இருந்து ஒரு கூட்டம் கொல்லப்பட்ட அருண் விஜயை கொல்ல நினைக்குது. காரணம் அங்க வில்லன் ஹரிஸ் பாரதியோட மகனை இறந்த அருண் விஜய் ஏற்கனவே கொண்டிருக்காரு. ஆள் மாறாட்டம் நடந்தது தெரியாம மாறுபட்ட அருண் விஜயை கொல்ல துரத்திட்டு வராங்க. சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் ஜான் விஜயும் அருண் விஜயை பின்தொடர்ந்து வராரு. இன்னும் சில சம்பவங்கள் மாறி நடிக்கிற அருண் விஜயை தொடர்ந்து வர கடைசியில யார் யாரை கொன்னாங்க, யார் மிஞ்சினாங்க அப்படிங்கறதான் ரெட்டத்தல படத்தோட கதை. புதுச்சேரியை சேர்ந்த காளி, கோவாவை சேர்ந்த உபேந்திரா என ரெட்டை வேடத்துல வராரு அருண் விஜய். ரெண்டு பேருமே அண்ணன் தம்பில கிடையாதுங்க. ரெண்டு பேருக்கும் முன்பு எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கறத கதையில இருக்கும் கொஞ்சம் ஆறுதலான விஷயமே சொல்லலாம். காளி தன்னோட காதலிக்காக மாறாரு. உபேந்திரா தன்னோட அம்மா பாசத்துல தர மாறி போறாரு. அந்த வகையில ரெண்டு பேருமே நல்லவங்க தான். அதே போல ரெண்டு பேருமே கெட்டவங்களும் தாங்க. சுயநலத்துக்காக நிறைய தவறு செய்யறதுல ஒருவருக்கு ஒருவர் தனித்தவர் இல்லங்கிறது நல்லாவே தெரியுது. ஒருவரை கொண்டுட்டு இன்னொருவர் அந்த இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு மாறுபட்ட கோணத்துல திரைக்கதையை கொண்டு போறாங்க. ஆனா படம் தொடங்குனதுல இருந்து கடைசி வரைக்கும் ஆக்ஷன் காட்சிகளுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு இயக்குனர். அடுத்தடுத்த சில நிமிடங்கள்ல ஒரு ஆக்ஷன் காட்சி வருது. அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் கொல்லப்பட்டேதான் இருக்காங்க. ரெண்டு அருண் விஜயும் ஃபைட் சீன்களை பிரமாதமா நடிச்சிருக்காங்க. என்ன குண்டாடிப்பட்டு கத்தி குத்து வாங்கி மரணடி வாங்கி உயிருக்கு போனா கூட டக்குனு அதுல இருந்து மீண்டு அதிரடியா சண்டை போடுறாரு ஹீரோ. இந்த மாதிரி ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் படத்துல அதிகமாவே இருக்கு. ஹீரோயிஸ்க்கு நிறைய காட்சிகள் வச்சிருக்காங்க. அருண் விஜய் அதுக்கு ஈடு கொடுத்து நடிச்சு சண்டை போட்டும் இருக்காரு. ஆனா அது பெருசா கவரா இருந்தாலும் சொல்லணும். அவரே ஹீரோ, அவரே வில்லன்ங்கிறது கதைக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரிதான் இருக்கு. பணத்தாசை பிடிச்ச ஹீரோயினா சித்தி இட்னானி காட்டப்படுறாங்க. புதுச்சேரி சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பணத்துக்காக அவர் மாறுகிற இடங்கள்ல நடிப்பு ஓகேவா இருக்கு. ஒரு பாடல் காட்சியிலும் அழகா இருக்காங்க. ஆனா அவரோட கேரக்டர் கொஞ்சம் குழப்பமாவே போகுது. இன்னொரு அருண் விஜய் காதலியாக தீவிரா வராங்க. கொஞ்சம் சீன்கள்ல வந்தாலும் அவரோட நடிப்பு ஓகேவா இருக்கு. அருண் விஜயால கொல்லப்படும் பாலாஜி முருகதாஸோட மனைவியா வராங்க தன்யா ரவிச்சந்திரன். அவரோட கேரக்டரும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. கிளைமேக்ஸ்ல மட்டும் அவரோட செய்யும் சம்பவம் சூப்பரா இருக்கு. போலீஸா வரும் ஜான் விஜய் கேரக்டரும் வழக்கமான அவரோட ஓவர் ஆக்டிங் நடிப்பும் படத்துக்கு பெரிய மைனஸ்னே சொல்லலாம். அதிலும் ரெட்டை அர்த்த வசனங்கள் பேசிட்டு அவர் செய்கிற செயல்கள் கொஞ்சம் மோசலிக்க வைக்கிற மாதிரிதான் இருக்கு. படத்துல இன்னொரு வில்லனா வராரு ஹரிஸ் பாரதி. அந்த டீம்ல இருக்கிற இன்னொரு வில்லனா வராரு யோகேஷ் சாமி. அப்பப்போ ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. படத்துல நிறைய வில்லங்கள் இருந்துமே யாருமே மனசுல நிக்கலாம் தான் சொல்லணும். ரெட்டத்தல படத்தோட பெரிய பிளஸ் சொன்னா டீச்சர் டாமியோட ஒளிப்பதிவே சொல்லலாம். ஹாலிவுட் படங்கள் மாதிரியே சில சீன்களை மாசாவும் தெளிவாவும் எடுத்திருக்காரு. அதிலும் பெரும்பாலான காட்சிகளை நைட்ல நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அதையும் கூட அழகா காமிச்சிருக்காரு. பிரான்சியோட பின்னணி இசை படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். தனுஷ் பாடிய அந்த கண்ணம்மா பாடல் நல்லா இருக்கு. படம் தொடங்குறது கடைசி வரைக்கும் திரைக்கதையில எடிட்டிங்ல ஏகப்பட்ட குழப்பமா இருக்கு. என்ன நடக்குது, இவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த சீன் வந்துருது. இந்த வேலை படம் முழுக்க சண்டை போட்டுட்டு சுட்டுட்டு அடிச்சுட்டே இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்குது. ஒருவன் கெட்டவன், இன்னொருதான் அதை விட கெட்டவன். ரெண்டு பேரோட ஆள் மாறாட்டங்கிற ரீதியில கதை போனாலுமே அதை எளிமையா நேர்கோட்டில சொல்ல முடியாம இயக்குனர் ரொம்பவே தவிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கூட அதுக்குமா இல்ல. ஹீரோயின் கேரக்டர்லயும் ஏகப்பட்ட குழப்பமா இருக்கு. அவன் நல்லவரா கெட்டவராங்கிறது கூட தெரியல. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கிறதே கடைசி வரைக்கும் தெரியவே இல்லைங்க. மான் கராத்தே படம் எடுத்த இயக்குனரா இவருங்கிற சந்தேகம் வர அளவுக்கு ரெட்ட தலையை எடுத்து வச்சிருக்காரு. படத்துல நிறைய நடிகர்கள் வராங்க. ஃபைட்டு கொஞ்சம் காதலும் இருக்கு, சென்டிமெண்ட்டும் இருக்கு. ஆனா கதை மட்டும் இல்லைங்க. தேடி பார்த்தாலும் சுவாரஸ்யமும் இல்ல. ஆக மொத்தத்துல ரெட்ட தலை, ஒரு தலை, அரை தலை, அட போங்கப்பா கால்வாசி காதை கூட இல்லங்கிற அளவுக்கு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.